அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச கந்தானையில் உள்ள திரிபோச நிறுவனத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். திரிபோச உற்பத்தி, அவற்றை நாடு முழுவதும் விநியோகிக்கும் செயற்பாடு, முன்னெடுக்கும் விதம் என்பவற்றை அமைச்சர் பார்வையிட்டார். அதன்போது திரிபோச நிறுவனத்தின் எதிர்கால திட்டமிடல்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. பிரச்சார நடவடிக்கைகள், மூலப்பொருட்களை தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்ளுதல், போக்குவரத்து மற்றும் மனித வளத்தை முறையாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. புகையிரதத்தின் ஊடாக ஒரு சில மாவட்டங்களுக்கு விநியோகிக்கும் செயற்பாடுகள் தொடர்பிலும் அமைச்சர் கேட்டறிந்தார். திரிபோச லிமிடெட் நிறுவனத்தின் புதிய தலைவர் அமல் அத்தநாயக்கவும் அதன்போது இணைந்திருந்தார். கப்புவத்தை திரிபோச விற்பனை நிலையத்தின் ஊடாக தற்போது விற்பனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 100 திரிபோச நிறுவனங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக இதன்போது அமைச்சர் குறிப்பிட்டார். அண்மை காலத்தில் திரிபோச நிறுவனம் தொடர்பில் ஊடகங்களும் மக்களும் கதைத்த விடயம், இது மூடப்பட உள்ள நிறுவனம், கலைக்கப்பட உள்ளது என குறிப்பிட்டார்கள். எமது எதிர்த்தரப்பினர் இது தொடர்பில் பிரச்சாரம் ஒன்றையும் முன்னெடுத்துச் சென்றார்கள். நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்று கடந்த 9 மாதங்களாக செயற்பட்டு இன்றளவில் திரிபோச நிறுவனத்தை ஸ்திர நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். குத்தகையின் பின்னரான 300 மில்லியன் வரையான லாபத்தை திரைசேரிக்கு செலுத்தும் நிறுவனமாக திரிபோச நிறுவனத்தை மாற்றி அமைத்துள்ளோம். மக்களுக்கேற்ற வகையில் அவர்களின் கோரிக்கைக்கு அமைய புதிய உற்பத்திகளை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திரிபோச, கலரிபா, கப் கேக் என்பன அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தையில் காணப்படும் போட்டித்தன்மைக்கு மத்தியில் அரசு நிறுவனம் ஒன்றினால் லாபமூட்டும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம். யாழ்ப்பாணத்திலோ, வடக்கிலோ, தெற்கிலோ, கிழக்கிலோ எல்லா இடங்களும் திரிபோச கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் 3 வயதுக்கு கூடுதலான பிள்ளைகளுக்கும் திரிபோச வழங்கும் செயற்பாடு தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. நாட்டின் 4 மாவட்டங்களில் அரிசியை கொண்டு 6 மாதம் முதல் 5 வயதான குழந்தைகளுக்கு திரிபோச வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருட இறுதியில் 6 மாதம் முதல் 5 வயது வரையான சகல குழந்தைகளுக்கும் திரிபோசவை பெற்றுக் கொடுக்க முடியும்.